Welcome to Yogi. After a long wait, finally we have received notification for engineering admissions. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா TNEA online.org. ஓகேங்களா? இந்த அட்மிஷன் ப்ராசஸில் செவரல் ஃபேஸஸ் இருக்குது, நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட், நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் வந்து ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க்லிஸ்ட் பப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ரேங்க்லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன், ஹேண்டிகேப், ஆர்மி, அது மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் உள்ள கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஸ்கூலில் படித்தவங்க, +2 முடித்தவங்க, ஜென்ரலாக எல்லாரும் அப்ளை பண்ணுறது இந்த ஜென்ரல் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக ரிமைனிங் வேக்கன்ட் சீட்ஸ், மிச்சம் இருக்க சீட்ஸுக்கு இது பண்ணுறதுக்காக யூல் ஹேவ் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா SCA to SC கன்வர்ஷன், ஃபைனலாக இது லாஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸஸ் ஃபார் 2020 to 2021. இதுதான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் திஸ் டே. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது முக்கியமாக இருந்த என்னது அப்படின்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th and 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் தான் வந்து இந்த அட்மிஷனுக்கு உண்டான காண்டாக்ட் நம்பராக இருக்கும். எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் தான் வரும். தேர்ட் உங்கள் இமெயில் ஐடியும் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நீங்கள் உங்கள் முக்கியமான இமெயில்ஸை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்கள் மொபைல் நம்பர், ஓகேங்களா, இமெயில் ஐடி. ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மற்றும் 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி இருக்கணும், அதே ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி நேமும் கொடுத்து இது பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். ஸோ இந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைலில் வந்துடும். இந்த மொபைலில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிரும், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். உங்கள் மெயில்லையும் வந்து உங்களுக்கு கையில் வந்து இந்த ஓடிபி இருக்கும். அதே மாதிரி இதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் மெயில்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், நீங்கள் யூஆர் ஆல்மோஸ்ட் தேர், உங்கள் ஓடிபி அண்ட் கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ வில் ஹேவ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருக்கா, ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா, இப்போதைக்கு மார்க் என்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், திருப்பி வந்து நம்ம எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட், ஃபைனலாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், இது ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட், ஃபைனலாக நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம், உங்களோட இது 10th சர்டிஃபிகேட் அண்ட் 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இது நகரமா, மாவட்டமா, பஞ்சாயத்தா அதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ராப்பராக இருக்கணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு பேருக்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி நீங்கள் இந்தியனா இல்லை மற்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோட், அதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த கம்யூனிட்டினா பிசி, அப்புறம் நேம் ஆஃப் த காஸ்ட்னா தான் நம்ம எந்த அகமுடையார், அந்த மாதிரி ஆயிர வைஷ்யர், பிராமின், அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து யூ கேன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்டர் பண்ணும்போது தப்பு இல்லாம, தவறு இல்லாம நீங்க செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்மனன்ட் அட்ரஸ் நம்ம குடுத்துறோம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பேரண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ, ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ கடந்த 5 வருஷத்துல வேலை பார்த்தாங்களோ, இல்ல உங்க பேரண்ட் வந்து ஆல் இண்டியா தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸரா அந்த மாரிலாம் கேட்கும். ஸோ இதுல என்ன கிரைட்டீரியாவோ அந்த கிரைட்டீரியாவ நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பர்மனன்ட்லி ஏபிள்டு பெர்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா, ₹100 அப்ளிகேஷன் ஃபீஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெதர் உங்கள்ட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா? அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ, இல்ல டிவிஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவலோ, இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்துச்சுன்னா, அத நீங்க எஸ் ஆர் நோ குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எமினன்ட் ஸ்போர்ட் பெர்சனா நீங்க அப்படின்னா, எஸ் ஆர் நோ குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென் ஒன்லி ஆர்மி, நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ் ஆர் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ எக்ஸ் சர்வீஸ்மென் உங்க இதுல இருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த கேட்டகரியில நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ், ஹேண்டிகேப்ட் அந்த மாரி இருந்தாங்க அப்படின்னா, நீங்க எஸ் ஆர் நோ குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஸோ அத நீங்க கரஸ்பாண்டன்ட் டிஸ்ட்ரிக்ட்ல அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்தது உங்க பேரண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்க பேரண்ட் ஆக்குபேஷன், அவங்க ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையா, என்ன ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் நீங்க யாராவது வாங்கியிருக்காங்க உங்க வீட்ல அப்படின்னா, எஸ்ன்னு குடுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க நோன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஐசிடி டியூஷன் ஃபீ வெய்வர் அந்த டிஎஃப்டபிள்யூ ஸ்கீம்ல ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா குடுக்கலாம். இல்ல இதுலயும் நீங்க வாங்கல அப்படின்னா, நோன்னு குடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் போஸ்ட் மெட்ரிக் எஸ்சி, எஸ்சி, கொண்டான இது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எஸ் குடுக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க நோ குடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். நீங்க அ எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல தான் படிச்சீங்களான்னா, 8த், 9த், 10த், 11த், 12த் எல்லாமே வந்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல படித்தா தான், நீங்க இந்த கவுன்சிலிங்ல முக்கியமா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல் இது என்ன கார்ப்பரேஷனா, பஞ்சாயத்தா? அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க 8த் ஸ்டாண்டர்ட்ல எந்த ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கூல் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரே ஸ்கூல்ல குடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல குடுத்துக்கலாம். ஸ்டேட் தமிழ்நாடுன்னு குடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி ஹெச்எஸ்சின்னு குடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்ட் 2020 அதாவது இந்த வருஷம் தான் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, 2020ன்னு குடுக்கலாம். பழைய ஏற்கனவே நீங்க எழுதிருந்தீங்க அக்டோபர்ல எழுதிருந்தீங்க. அதில ப்ரீவியஸ் இயர்ல எழுதிருந்தீங்கன்னா, அந்த கரஸ்பாண்டிங் இயர குடுக்கலாம். நீங்க அகாடமிக் குரூப்பா இல்ல வொகேஷனல் குரூப்பான்றதையும் குடுத்துக்கலாம். நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அகாடமிக்ல தான் இருப்பாங்க. ஸோ அகாடமிக்ன்றவங்க அகாடமிக்ன்னு குடுத்துக்கலாம். வொகேஷனல்னா அந்த ஐடிஐ அந்த மாரி உள்ளவங்க வொகேஷனல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் குரூப் கோடு. நம்ம டவுன் ஸ்க்ரால் பண்ணோம்னா, வேரியஸ் குரூப்ஸ் வரும். நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், பயாலஜி அதுக்கு பிறகு பயோகெமிஸ்ட்ரி அந்த மாரி வேரியஸ் குரூப்ஸ் வரும். ஸோ நம்ம எந்த குரூப்போ அத கரஸ்பாண்டிங் இது பண்ணிக்கலாம். மீடியம் வந்து நீங்க தமிழா, இங்கிலீஷான்றத கண்டிப்பா நீங்க மறக்காம குடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இயர் குவாலிஃபைடு இயர் நீங்க 2019ஆ இல்ல 2020ஆ இல்ல அதுக்கு முன்னாடியா அப்படின்றத நீங்க குடுக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் ஸ்ட்ரீம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பேஜோட கன்டினியூஷன் தான் இது ஆக்சுவலா. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பேஜோட கன்டினியூஷன் தான் அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். நம்ம இந்த 2020ல உள்ள எக்ஸாம் எழுதினவங்க வந்து மார்க்ஸ் குடுக்க தேவையில்ல. ரெஜிஸ்டர் நம்பர் 2020ல எக்ஸாம் எழுதினவங்க மார்க்ஸ் குடுக்க தேவையில்ல. ஒன்லி ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் மார்ச் எக்ஸாம் மார்க் 20 மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் மட்டும் குடுக்க தேவையில்ல. இப்போதைக்கு ரிசல்ட் வராதனால குடுக்க தேவையில்ல. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துறலாம். சேவ் அண்ட் கன்டின்யூன்னு குடுத்ததுக்கப்புறம்
ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். பேரண்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மதர் டங், பிசி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ டு பே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைன் பேங்கிங், ஆன்லைன் நெட் இதில் தான் பண்ண முடியும் நம்ம. ஸோ ஆன்லைன் பேங்கிங்கில் தான் நம்ம பண்ண முடியும், நெட் பேங்கிங்கில் தான் பண்ண முடியும். டிடி எடுக்கிறதுனா நீங்கள் டிஎஃப்சி வரைக்கும் நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கில் பண்ணால் அது ஈஸி. உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் வேறு யார்கிட்டயாச்சும் நீங்கள் இது பண்ணி ஆன்லைன் பேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 500 போட்டிருக்கு. ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒவ்வொரு ரிசர்வேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அது மட்டும்தான் சேஞ்சு. அப்புறம் பே கொடுத்துட்டிங்கன்னா பே ஆயிரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேங்கிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு இமீடியட்டாக 20 மினிட்ஸில் நீங்கள் 30 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் காமிக்கும். அது கொஞ்சம் சர்வர் பிஸி ஆயிரும். அதனால் நீங்கள் இன்னொரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அமௌண்ட் வந்து ஆன்லைனில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இன்கேஸ் அப்படி வரல அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் தி டிஎஃப்சி. கரஸ்பாண்டிங் டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டுன்னு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்கேஸ் வந்து இந்த வாரம் வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாகிருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபைனலாக நம்ம ட்ரான்சாக்ஷன் ஐடி எந்த ஐடியில் பண்ணியிருக்கோம், எந்த இதில் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் டிஎன்இஏ 2020 அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். I hope you like this video. Please do subscribe this video for more updates on TNEA 2020 and important colleges for TNEA 2020. And please do click the notification bell button. Okay. Thank you.